வணக்கம், வெல்கம் டு மை ஃபிசிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் நீட் ஃபிசிக்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் ஆல்ரெடி நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கைனமேட்டிக்ஸ் பார்த்தோம். தேர்டு லாஸ் ஆஃப் மோஷன் அந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது 11th ஸ்டாண்டர்டில் உள்ளது தான் லாஸ் ஆஃப் மோஷன். அதில் உள்ள சிலது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே. அப்புறம் நீட் ஃபிசிக்ஸ்க்கு ஆன்லைன் கிராஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ கிளாஸ் போகலாம். லாஸ் ஆஃப் மோஷன். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு நியூட்டன்ஸ் லாஸ். என்ன நியூட்டன்ஸ் லாஸ்? நியூட்டன்ஸோடைய ஃபஸ்ட் லா ஸ்டேட்மெண்ட் தெரியணும். என்ன ஃபஸ்ட் லா? நியூட்டன்ஸோடைய ஃபஸ்ட் லா, எவ்ரி பாடி கண்டினியூஸ் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் unless it is acted upon by any external force. இல்லையா? எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அதில் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரலையும் அதனுடைய ஸ்டேட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஸ்டேட்னால் அந்த ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக ஆக்ட் பண்ணுற வரலையும் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற வரலையும் அது மூமெண்ட்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது தான் என்னது நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரியணும். அடுத்து அதுதான் நம்ம லா ஆஃப் இனர்சியான்னு சொல்கிறோம். நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷன் தான் லா ஆஃப் இனர்சியா அப்படின்னு சொல்கிறோம். இனர்சியா அப்படின்னா இட்ஸ் அ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் பை விச் என்னது பை விர்ச்சு ஆஃப் விச் த ஆப்ஜெக்ட் கெனாட் சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன் பை இட் செல்ஃப். ஓகே. அது ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தானாக ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆக முடியாது. எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் தான் மூவ் ஆக முடியும். தானாக அதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தானாக ரெஸ்ட்டுக்கு வர முடியாது. அதில் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் தான் ரெஸ்ட்டுக்கு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அது ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா தானாக ரெஸ்ட்டுக்கு வரல. அதில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால தான் பால் ரெஸ்ட்டுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுதான் லா ஆஃப் இனர்சியான்னு சொல்கிறோம். இது நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லாவோட ரிலேட்டட் லா ஆஃப் இனர்சியா அப்படின்னு சொல்லி நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லாவை தான் நம்ம லா ஆஃப் இனர்சியான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். என்னது நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன்? த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஓகே, இப்படி சொல்லலாம். இதுதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். பின்னா மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. டிபின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் விதின் த டைம் இன்டர்வல் ஆஃப் டிடி. அப்போ இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. ஓகே, அதுதான் நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொல்கிறோம். அது ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல். ஓகே, இதுதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இதை இத்தனை விதமாக எழுதலாம். நம்ம F ஈக்குவல் டு mAன்னு சொல்லலாம். ஏன்னா dp பை dt அப்படின்னா டிபிங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம். அது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். mvங்கிறது ஃபைனல் மொமெண்டம். ஏன்னா vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், அதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ m காமனாக எடுத்துட்டோம்னா v மைனஸ் யூன்னு எழுதலாம். இல்லையா? v மைனஸ் யூங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அப்போ சேஞ்ச் இன் டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதான் நம்ம ஆக்சலரேஷன் சொல்கிறோம். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆக்சலரேஷன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இல்லை. F ஈக்குவல் டு ma, F ஈக்குவல் டு m இன்ட்டு v மைனஸ் யூ பை டி, ஆர் F ஈக்குவல் டு mv மைனஸ் mu பை டி, ஆர் F ஈக்குவல் டு dp பை டிடின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ஈக்குவேஷனையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த டி இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? F இன்ட்டு டின்னு சொல்கிறோம். இந்த F இன்ட்டு டி இந்த குவான்டிட்டிக்கு பேர் தான் இம்பல்ஸ் ஆஃப் அ ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபோர்ஸுங்கிறது ஃபோர்ஸ் F, அது அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணுது ஒரு ஆப்ஜெக்டில், அந்த டைமை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற குவான்டிட்டி தான் இம்பல்ஸ் ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இம்பல்ஸ் ஆஃப் அ ஃபோர்ஸ் F இன்ட்டு டி, இந்த டி இந்த பக்கம் போயிட்டால் மீதி இந்த பக்கம் என்ன இருக்கும்? mv மைனஸ் mu. இல்லையா? திஸ் இஸ் கால்டு சேஞ்ச் இன் மொமெண்டம். இது நம்ம என்ன சொல்லலாம்? சேஞ்ச் இன் மொமெண்டம், டிபின்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் மொமெண்டம். இல்லையா? ஏன்னா இங்கே mv மைனஸ் muக்கு பதிலாக தான் டிபி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இம்பல்ஸ் ஆஃப் அ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். இது ஞாபகம், இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அடுத்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? டு எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுதான் என்னது? நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அது எப்படி எழுதலாம்? F12 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் F21 வெக்டார். இங்கே என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதிக்குது, கொலிசன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ், டூ ஸ்பியர்ஸ் கொலைடிங். இது ஸ்பியர் 1, இது ஸ்பியர் 2. இப்படி கொலைட் ஆகிறப்ப என்ன ஆகுனா, போத் த ஸ்பியர்ஸ், இந்த ஸ்பியர் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2 டியூ டு 1. அதை நம்ம F21 வெக்டார்னு சொல்லலாம். F21 வெக்டார். அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக என்ன பண்ணும்? இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும்.
அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், F12, தட் இஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 டியூ டு 2. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும், சைமல்டேனியஸாக ஆக்ட் பண்ணும், ஈக்குவலாக ஆக்ட் பண்ணும், அண்டு ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இது இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, இது இந்த டைரக்ஷன். இதை வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஆக்ஷன் ரியாக்ஷன். ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து எப்போதுமே என்னென்னா சைமல்டேனியஸாக நடக்கும். ஓகேங்களா, சைமல்டேனியஸாக இருக்கும். நம்ம நிற்கிறோம் ஃப்ளோரில், நிற்கிறப்ப நம்மளோட வெயிட்டுங்கிறது என்னது, கிராவிட்டி, ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி, அது கீழே இழுக்குது. ஸோ அந்த வெயிட்டு நம்ம எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன். சைமல்டேனியஸாக இதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் நம்மளுடைய பாதம் இருக்கு இல்லையா, அப்படி இருக்குது அப்படின்னா இதில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறோம் கிரவுண்ட் மேலே, அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை வந்து கிரவுண்டை வந்து நம்ம பாதத்து மேலே நம்ம ஃபுட்டுக்கு ஆஃபர் பண்ணும். ஸோ இது ஆக்ஷன்னா இது ரியாக்ஷன் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதுதான் பேசிக். இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் இதை நோட் பண்ணி. ரைட், இப்போ ஒரு ப்ராப்ளம் பாருங்கள், லாஸ் ஆஃப் மோஷன் அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்குறோம். என்னென்னா பாருங்கள், a bullet of mass 40 gram moving with a speed of 90 meter per second enters a heavy wooden block and is stopped after a distance of 60 centimeter. Okay, right. The average resistive force exerted by the block on the bullet is. ஒரு புல்லட் 40 கிராம் மாஸ் உள்ள ஒரு புல்லட்டோட மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, 40 கிராம் மாஸ். அந்த புல்லட்டு என்னது, ஒரு ஹெவி உட்டன் பிளாக்கை ஸ்ட்ரைக் பண்ணுது. ஓகே, அதோட இனிஷியல் ஸ்பீடு என்னென்னா 90 மீட்டர் பர் செகண்ட். இது புல்லட்டோட இனிஷியல் ஸ்பீடு 90 மீட்டர் பர் செகண்ட். என்டர் ஆகுது எதுக்குள்ளே, பிளாக்குள்ளே, ஹெவி உட்டன் மாஸ் உட்டன் பிளாக்குள்ளே. இட்ஸ் அ புல்லட். ஓகே, விச் மூவ்ஸ் என்னது 90 மீட்டர் பர் செகண்ட். இது ஒரு உட்டன் பிளாக்குள்ளே என்டர் ஆகுது. ஓகே, என்டர் ஆகுது அண்ட் இஸ் ஸ்டாப்டு ஆஃப்டர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 60 சென்டிமீட்டர். அப்போ எவ்வளோ தூரத்தில் மூவ் ஆகுது, இது என்டர் ஆகி எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்தா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது மூவ் ஆகுதுன்னு பார்த்தா 60 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணுது. எதுக்குள்ளே, உட்டன் பிளாக்குள்ளே 60 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணுது. இங்கேருந்து என்ட்ரானதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 60 சென்டிமீட்டர். இங்கே வந்து தான் நிற்குது, ஸ்டாப் ஆகுது. இங்கே தான் ஸ்டாப் ஆகுது 60 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில். இது வந்து புல்லட், இது உட்டன் பிளாக்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இவங்க கேட்குறாங்க, த ஆவரேஜ் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பிளாக் ஆன் த புல்லட். இப்போ இதை ஸ்டாப் பண்ணது வந்து இது உட்டன் பிளாக் தான், அது ஆஃபர் பண்ணுற ஃபோர்ஸ் தான், அதுதான் ஸ்டாப் பண்ணிச்சு. பிளாக்லன்னா இது இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த புல்லட் இல்லையா. அப்போ இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம், இதுதான் நமக்கு வந்து கொஸ்டின். அப்போ என்ன கான்செப்ட் இங்கே நமக்கு, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ணோம் அப்படின்னாவே அது வந்து என்னது, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா வந்து டிஃபைன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன, அது டெஃபினிஷன் கொடுக்கறது வந்து என்னது, நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா. ஏன்னா அதுதான் என்ன சொல்லுது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கோ இல்லை மோஷன் டு ரெஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி விச் சேஞ்சஸ் ஆர் ட்ரை டு சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் த பாடி இஸ் கால்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லாவை இப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபோர்ஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணுறது வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஃபோர்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது, ஓகேயா, எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு வந்து என்னதுன்னா நியூட்டன் செகண்ட் லா சொல்லுது. ஃபோர்ஸோட நேச்சர் என்ன அதை சொல்கிறது தான், அதான் இப்போ ஆக்ஷன் ரியாக்ஷன் அதை சொல்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இது மைண்டில் வச்சுங்க. ஸோ அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா யூஸ் பண்ணோம், F = ma. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ரைட் F = ma இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதில் ஃபோர்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணோம். மாஸ் வந்து கிவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 கிராம் கொடுத்துட்டாங்க. ஓகே, மாஸ். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் என்ன ஃபார்முலா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், m × v. ஏக்கு பதிலாக என்ன சொல்லலாம், v - u/t சொல்லலாமா, இப்படி சொல்லலாம். ஆக்சலரேஷனா v - u/t இல்லையா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் இங்கே வந்து நமக்கு இந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து v - u/t இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சலரேஷன் கிடச்சிருமா அப்படின்னா டைம் எவ்வளோன்னு தெரியாது நமக்கு.
எது இந்த டைம் எவ்வளோன்னு தெரியாது. அதனால் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண வேணாம். வேறு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் வேறு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஏ கால்குலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. டைம் வராத ஃபார்முலா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் என்னது v ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு u ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2as. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து என்னென்னா யூனா இனிஷியல் வெலாசிட்டி, வீனா ஃபைனல் வெலாசிட்டி. இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியலாக புல்லட் என்ட்ரு ஆகிறப்ப எவ்வளோ ஸ்பீடில் என்ட்ரு ஆகுது 90 m/s. வீனா என்னது இங்கே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. அது என்னது 0, v ஈக்குவல் டு 0. ஓகேயா? அப்போ v வேல்யூ 0. அப்போ u ஸ்கொயர்ட் எவ்வளவு 90 m/s. ஸோ 90 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2as. ஏ தான் நம்மளுக்கு தெரியணும். எஸ் எவ்வளோ இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது 60 சென்டிமீட்டரா, அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்க. அப்போ 60 சென்டிமீட்டர்னா ஈக்குவல் டு எவ்வளோ 0.6 மீட்டரா, 0.6 மீட்டர். அப்போ 0.6 எவ்வளோ வரும் பாருங்கள். நமக்கு ஏ தான் வேணும். அப்போ என்ன வரும் ஆன்சர் பாருங்கள். 0 ஈக்குவல் டு இது எவ்வளவு 8100 ப்ளஸ் 2 இன்ட்டு 0.6 எவ்வளோ 1.2வா. அப்போ 1.2 ஏ. இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ ஏ 1.2 ஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம் மைனஸ் 8100. ஓகேயா? இப்படி சொல்லலாமா? இப்போ ஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம் மைனஸ் 8100 டிவைடட் பை 1.2 இல்லையா? இதை சால்வ் பண்ணுங்கள் எவ்வளோ வரும்னு பாருங்கள். இப்போ மைனஸ் 8100 பை 1.2 இதோட வேல்யூ பார்த்தா நமக்கு வந்து ஏவோட வேல்யூ கிடைக்கும். எவ்வளோன்ட்டு கிடைக்கும். இது எவ்வளோ வருது 8100 டிவைடட் பை 1.2 எவ்வளோ வரும் பாருங்கள். இது வந்து 81,000 பை 12ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 4 டைம்ஸ் 4 3s. இதில் வந்து எவ்வளோ வரும் 2 3 6 2 27 இல்லையா? ஸோ 27,000 டிவைடட் பை 4 எவ்வளோ வரும் பாருங்கள். 4ஆல் இது பண்ணால் 6 24 மீதி 3. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் 6750 அப்படின்னு வரும். 6750. அப்போ ஆக்சிலரேஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மைனஸ் பட் நெகட்டிவ் சைன் இருக்குது. ஏன் நெகட்டிவில் வருது டீசலரேஷன். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? இவ்வளோ வெலாசிட்டியிலேருந்து 0க்கு வந்துருக்கு. வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது டீசலரேஷன். அதனால் நெகட்டிவ் சைன். ஸோ இவ்வளோ m/s². இது ஆக்சலரேஷன். ஸோ ஏ வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாமா? நான் அந்த கொஸ்டினை எரேஸ் பண்ணிக்கிறேன். என்ன வரும் இந்த ஃபார்முலாவுக்கு வரும். F ஈக்குவல் டு ma. F ஈக்குவல் டு m எவ்வளோ மாஸ் எவ்வளோ சொன்னோம். மாஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க 40 கிராம்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ கிலோகிராம் மாற்றிங்க. 40 கிராம்னா கிலோகிராமை மாற்றினா இன்ட்டு 10⁻³ இன்ட்டு ஏ எவ்வளோ ஆக்சலரேஷன் 67. தட் இஸ் மைனஸ் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். அதனால் நெகட்டிவில் வரும். ஸோ 6750 m/s². அப்போ இது எவ்வளோ வரும் பாருங்கள். இதை மல்டிப்ளை பண்ணால் 10⁻³ ஓகே. இதை சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ 4 4 5 20 2 28 30 மீதி 3 4 24 27 ஓகே. 0 அப்போ கிட்டத்தட்ட 270. 10⁻³ பண்ணால் இன்ட்டு 10⁻³ இருக்குது. ஸோ F ஈக்குவல் டு 3 டிஜிட்ஸ் டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணால் 270 நியூட்டன் வரும். ஓகேங்களா? இது நெகட்டிவில் வரும். ஏன் நெகட்டிவில் வருது அப்படின்னா நமக்கு வந்து the force is resistive force. இங்கே ஆக்சலரேஷன் நெகட்டிவ், அதனால் இங்கேயும் வந்து நெகட்டிவ் சைன் வரும். விச் மீன்ஸ் ஃபோர்ஸ் நெகட்டிவ் அப்படின்னா ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு வேல்யூ தான் முக்கியம். 270 நியூட்டன் இங்கே ஆன்சரில் இருக்கான்னு பார்க்கணும். 270 நியூட்டன் இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.